அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் புவியியலுக்கு உண்டான வேர் டு ஸ்டடி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஜென்ரல் சயின்ஸுக்கு உண்டான வேர் டு ஸ்டடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்கலன்னா நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ புவியியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் 5 வினாக்கள் கேட்போம் அப்படின்னு சிலபஸில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம சிலபஸ் வைஸு ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே படிக்கணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுபோல் தொடர்ந்து வீடியோக்கள் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு போர்ஷன் என்ன ஜாகிரஃபியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புவி அமைவிடம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த போர்ஷன் வந்து ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே கவர் ஆகுது அப்படின்னா 6ஆம் வகுப்பு ஃபஸ்ட்டு டேர்மில் ஃபஸ்ட்டு லெசனில் கவர் ஆகும். 7ஆம் வகுப்பு தேர்ட் டேர்மில் செகண்ட் லெசனாக கவர் ஆகுது. ஓகேங்களா? 9ஆம் வகுப்பு அறிவியலில் செகண்ட் லெசன் வந்து இதில் கவர் ஆகுது. 11ஆம் வகுப்பில் செகண்ட் லெசன் வந்து புவி அமைவிடம் அப்படிங்கிற இந்த போர்ஷன்ஸ்லாம் கவர் ஆகுது. ஓகேவா? ஸோ அடுத்த போர்ஷன் வந்து இயற்கை அமைவுகள். இந்த போர்ஷன் வந்து 10th 1வது பாடமும் 6வது பாடத்துலையும் கவர் ஆகுது. ஃபஸ்ட் லெசன்லையும் 6th லெசன்லையும் கவர் ஆகுது. ஸோ அடுத்து பாருங்கள், பருவமழை, மழைப்பொழிவு, வானிலை மற்றும் காலநிலை. இந்த போர்ஷன்ஸ் வந்து 8ஆம் வகுப்பு செகண்ட் லெசனில் இருக்குது. 9ஆம் வகுப்பில் தேர்டு லெசனாக கொடுத்துருக்காங்க. 10ஆம் வகுப்பில் 2வது பாடமும் 6வது பாடத்துலையும் கொடுத்துருக்காங்க. 11ஆம் வகுப்பில் 6வது லெசனாக இருக்குது. 11ஆம் வகுப்பில் 6வது லெசனாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது நீர் வளங்கள், ஆறுகள். ஓகேங்களா? 8ஆம் வகுப்பு தேர்ட் லெசனில் நீர் வளங்களை பற்றி கொடுத்துருக்காங்க, ஆறுகளை பற்றி. 10ஆம் வகுப்பில் 1வது பாடம், 6வது பாடம், 7வது பாடத்தில் இதை பற்றி கொடுத்துருக்காங்க டீட்டெயிலாக. 12ஆம் வகுப்பில் 7th லெசனில் கவர் ஆகுது. ஓகேங்களா? அடுத்தது மண். ஸோ இதை பற்றி உங்களுக்கு 8ஆம் வகுப்பில் ஃபஸ்ட் லெசனாகவே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? டேரெக்டாகவே 10ஆம் வகுப்பில் தேர்ட் லெசன் 6th லெசன்ஸ் படிச்சிங்கன்னா ஓரளவுக்கு இந்த பொசிஷன் கவர் ஆகும். அடுத்தது கனிம வளங்கள் மற்றும் இயற்கை வளங்கள். கனிம வளங்கள் மற்றும் இயற்கை வளங்கள். இந்த லெசன் வந்து இந்த பொசிஷன் வந்து 6ஆம் வகுப்பு செகண்ட் டேர்மில் ஃபஸ்ட் லெசனில் இருக்குது. 7ஆம் வகுப்பு செகண்ட் டேர்மில் ஃபஸ்ட் லெசனாகவும் இருக்குது. 10ஆம் வகுப்பில் 4, 7 இந்த 2 பாடங்களில் கவர் ஆகும். 12ஆம் வகுப்பில் தேர்ட் லெசனில் கவர் ஆகுது. அடுத்தது காடு மற்றும் வன உயிரினங்கள். 9ஆம் வகுப்பில் 6வது லெசனில் இதை பற்றி கொடுத்துருக்காங்க. 10ஆம் வகுப்பில் 2வது லெசனும் 6வது லெசன்லையும் நல்லா கவர் ஆகும். 11th 7th லெசனில் கவர் ஆகுது. அடுத்தது வேளாண் முறைகள். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6ஆம் வகுப்பு ஃபஸ்ட்டு டேர்மில் ஃபஸ்ட் லெசன்லையும் இருக்குது. 7ஆம் வகுப்பு தேர்ட் டேர்மில் செகண்ட் லெசன்லையும் கொடுத்துருக்காங்க. 9ஆம் வகுப்பில் செகண்ட் லெசனாகவும் இருக்குது. 11ஆம் வகுப்பில் செகண்ட் லெசனாகவும் இருக்குது. ஓகேங்களா? வேளாண் முறைகளை பற்றி. போக்குவரத்து, தகவல் தொடர்பு. இந்த போர்ஷன் வந்து 10ஆம் வகுப்பு 5வது பாடமும் 7வது பாடமும் படிக்கும்போது உங்களுக்கு கவர் ஆகும். 11ஆம் வகுப்பில் ஃபஸ்ட் லெசன் படிச்சிங்கன்னா கவர் ஆகிடும். 12ஆம் வகுப்பில் 6வது லெசன் படிச்சிங்கனாலும் கவர் ஆகுது. அடுத்தது தமிழ்நாடு மற்றும் இந்தியாவில் மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் பரவல். ஸோ இந்த போர்ஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான போர்ஷன். இது 7ஆம் வகுப்பு ஃபஸ்ட்டு டேர்மில் செகண்ட் லெசனாக இருக்குது. 8ஆம் வகுப்பில் 4th லெசனாக கவர் ஆகுது. 9ஆம் வகுப்பில் 6th லெசனாக வரும். 10ஆம் வகுப்பில் 5, 7 இந்த லெசனை படிச்சிங்கன்னா கவர் ஆகிடுது. 12ஆம் வகுப்பில் 5, 12 இந்த லெசன்லாம் உங்களுக்கு கவர் ஆகும். பேரிடர் மேலாண்மை. இது வந்து 6ஆம் வகுப்பு தேர்ட் டேர்மில் தேர்ட் லெசனாக இருக்குது. அடுத்தது 7ஆம் வகுப்பு தேர்ட் டேர்மில் தேர்ட் லெசனாகவே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது 8ஆம் வகுப்பில் 5th லெசனாக கொடுத்துருக்காங்க. 9ஆம் வகுப்பில் 8th லெசனாக கொடுத்துருக்காங்க அந்த போர்ஷனை. 10ஆம் வகுப்பில் 6th லெசன்லையும் கவர் ஆகும். 12ஆம் வகுப்பில் 8th லெசன்லையும் அது கொஞ்சம் கவர் ஆகுது. ஓகேங்களா? படிச்சுக்கோங்க. அடுத்தது சுற்றுச்சூழல், பருவநிலை மாற்றம். 9ஆம் வகுப்பு 6வது லெசனில் கவர் ஆகுது. 11ஆம் வகுப்பில் 5வது லெசனில் கவர் ஆகுது. 12ஆம் வகுப்பில் 7, 8 அந்த லெசனை படிச்சிங்கன்னா கவர் ஆகிடும். அதுவே 12ஆம் வகுப்பு விலங்கியல் இருக்குல்ல, அதில் 13வது லெசனை படிச்சிங்கன்னா சூப்பராக கவர் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது இப்போ ஆல்ரெடி சயின்ஸ் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு எக்ஸ்ட்ரா போர்ஷன் இருக்கும், அண்மை கால கண்டுபிடிப்பு அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரியே அடுத்தது நடப்பு நிகழ்வுகள் இருக்கும். அதே மாதிரியே புவியியல்லையும் பார்த்தீங்கன்னா புவியியல் அடையாளங்கள் அப்படின்னு ஒரு போர்ஷனும் நடப்பு நிகழ்வுகளும் சேர்த்துருக்காங்களா. இதில் நடப்பு நிகழ்வுகள் நம்ம அப்பப்போ கரண்ட்டில் இருக்கிறத படிச்சுக்கணும். ராம்சார் தலங்கள் அது மாதிரி நிறையாவுக்கு இருக்குது. ஓகேங்களா? பறவைகள் சரணாலயம், விலங்கு சரணாலயம், ஸோ ஏதாவது அரிய வகை பூச்சி கண்டுபிடிப்பாங்க, அதெல்லாம் பார்த்துக்குறோம். புவியியல் அடையாளங்கள் என்னென்னா லேண்ட்மார்க்ஸ் தான். இப்போ உயரமான சிகரம், உயரமான நிலமான ஆறு, இது மாதிரி லேண்ட்மார்க்ஸை நம்ம படித்தாலே ஓரளவுக்கு இதை கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்குண்டான வீடியோ பதிவு தனியாக நாங்கள் வந்து இதில் கொடுத்துருவோம் உங்களுக்கு.
ஸோ இவ்வளோ தாங்க புவியியலுக்கு ரொம்ப கம்மியான போர்ஷன்ஸ் தான். ஸோ நல்லா படிங்க. அடுத்து 3rd யூனிட்டுக்கு உண்டான வேர் டு ஸ்டடி வரப்போகுது. அடுத்தது 4, 5 மேக்ஸிமம் இன்றைக்கி நைட்டுக்குள்ளேயே நான் போட ட்ரை பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் என்னென்ன லெசன்ஸ் எங்கெங்கே படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி, வணக்கம்.